திருவிவிலிய பகுதியை எடுத்து நாம் படிக்கின்ற பொழுது கானாவூர் திருமணத்தில் இப்போ நம்ம உதாரணத்திற்கு நம்ம சொந்த பந்தத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நிறைய பேர் எனக்கு நினச்சா எது வேணாலும் செய்யலாம், மனசு தான் காரணம். ஆனால் மனசு யாருக்குமே என்ன பண்ணுறது கிடையாது, வர்றது கிடையாது. மனசு யாருக்குமே வர்றது கிடையாது. அது எல்லாருக்கும் பொருந்தும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இன்றைக்கி மனசு வருகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்தை அணுகுகிறார். அந்த கானாவூர் திருமணத்திலே ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாம் கல்யாணத்துக்கு போயிருந்தால் என்ன பண்ணுவோம், இவன் என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம், உட்கார்ந்துருப்போம். ஆனால் அன்னை மரியாள் ஒருவர் இகழ்ச்சிக்குள்ளாக விடவில்லை, அவர் இகழ்ச்சிக்கு உட்படுத்துவதை அவர் விரும்பவில்லை. எனவேதான் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்பதை அவர் தேடி செல்லுகின்றார். தன்னுடைய மகனை அழைத்து பரிந்து பேசுதலின் மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருந்து அந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசி தன்னுடைய வாழ்நாளில் அவர் நன்மையே நிறைந்தவர். யாரோ ஒருவருடைய உறவினருடைய கல்யாணமாக இருந்தாலும் சரிதான், அந்த இடத்தில் இருந்து அந்த இடத்திற்கு இருக்கின்றவர்கள் எந்தவிதமான தீமைக்கும் அல்லது அவமானத்திற்கும் உட்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி அந்த கல்யாணத்தை நிறைவான ஒரு திருமணமாக மாற்றுகின்றார். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கணும். யாரோ செய்வாங்க, எப்படியோ செய்வாங்க, நமக்கு என்ன, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கும். நம்ம உதாரணத்திற்கு இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வீட்டுக்காரர் ஒரு உதவி செய்யணும், கம்முன்னு உட்காரு, எத்தனையோ பேர் உனக்கு மட்டும் என்ன அக்கறை, அங்கே போயிட்டு உட்காருக்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க வீட்டில் அவங்க தேவையாத அவங்க பார்த்துக்குவாங்கன்ற. ஆக செயல் என்பது விசுவாசத்திற்கு ரொம்ப முக்கியம். அன்னை மரியாளுடைய வழியை நாம் கடைபிடிக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்விலே நாம் சில நேரங்களில் விசுவாசத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். செயல் வடிவம் கொடுக்கவில்லை என்றால் அது செத்துப்போன விசுவாசமாக தான் இருக்கும். செயல் கொடுக்க வேண்டும். எப்படி அன்னை மரியாள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதுபோல நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு என்னால் ஒருத்தருக்கு உதவ முடியும்னா அந்த இடத்துல நாம் உதவணும்னா மரியாவின் வழியில் நம்ம யார்கிட்ட போயிடுவோம், இயேசுவிடம் போவோம். இது கர்ம மார்க்கம் என்று சொல்வார்கள்.